ரமலான் பாவங்களுக்கான தௌபாவை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பெற்றிருக்கிற அருமையான அற்புதமான வாய்ப்பு. நாம் மனிதர்கள் என்ற வகையிலே தவறுகள் செய்கிறோம், குற்றங்கள் செய்கிறோம், பாவங்கள் செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். ரமலான் வந்திருக்கிறது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள. ரமலானுடைய ஒவ்வொரு செயலும் எமக்கு பாவ மன்னிப்பை தரும். மன் சாம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர் லஹு மா தகத்தம மின் தம்பி. மன் قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. من قام ليلة القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. நோன்பு பிடிக்கிறோமா பாவங்களுக்கு மன்னிப்பு, நின்று வணங்குகிறோமா பாவங்களுக்கு மன்னிப்பு, லைலத்துல் கத்ரை பயன்படுத்துகிறோமா பாவங்களுக்கு மன்னிப்பு. இந்த ரமலான் மாதம் எமது பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான மாதம். தௌபாவுடைய நிபந்தனைகளை பேணி இந்த மாதத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். ரமலானை அடைந்தும் பாவம் மன்னிக்கப்படாத மனிதன் நாசமாகட்டும், அவன் அழியட்டும், அவன் பெரிய நஷ்டவாளியாக மாறட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். எஞ்சியுள்ள நாட்களை பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்வோம். உச்ச நிலையில் பயன்படுத்திக் கொள்வோம். சியாம், கயாம், தராவீஹ், திலாவத்துல் குர்ஆன், திக்ர், ஔராத், இந்த அமல்களில் அதிகம் ஈடுபட்டு பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பிறப்புகள் உண்டு. ஒரு பிறப்பு தாயின் வயிற்றிலிருந்து வந்த போது நிகழ்ந்தது. 2ஆம் பிறப்பு பாவங்களிலிருந்து விடுபட்டு அவன் ஒரு தூய மனிதனாக மாறுகிற போது இடம்பெறுகிறது. ரமலான் மாதம் நாம் விரும்பினால் இந்த 2வது பிறப்பை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு புதிய மனிதனாக நான் மாறலாம், ஒரு புதிய பிறப்பாக நான் மாறலாம். அதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் ரமலான் மாதம். பகல் பொழுதில் தூங்குவது, இரா பொழுதில் இரவெல்லாம் சஹர் வரைக்கும் இருந்து அரட்டை அடிப்பது, கால நேரத்தை வீணாக்குவது, கேளிக்கைகள் ஈடுபடுவது உண்மையில் இந்த ரமலானை பாழ்படுத்துகின்ற, வீணாக்குகின்ற முயற்சிகள் மாத்திரமல்ல, மிகப்பெரிய பாவங்கள் மாத்திரமல்ல, நாம் எமது வாழ்க்கையில் அடைகின்ற மிகப்பெரிய நஷ்டமாகவும் இது இருக்கும் என்பதை நாம் ஆழமாக